ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நீ வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகன் நினைத்து கொண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் 3 முறை சொல்லிட்டு வா. நீ எதை நினைத்தாலும் அதை நடக்க வைக்கும். உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தை பற்றி தான் நாம் பார்க்கவும் போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போரிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். அதை எடுத்து நீங்கள் அந்த தகவலை அப்போதே அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை செய்து பலன் பெறவும் முடியும். திருச்செந்தூர் முருகன் நினைத்து கொண்டு ஏன் இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும்? 6 படை வீட்டில் இந்த வீடு தான் முக்கியமான வீடா என்ற கேள்வி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரி, அங்கு நீங்கள் செல்லும் பொழுது ஏறுபடியாக செல்வீர்கள். அதாவது போகும் பொழுது முன்னேற்றத்துடன் செல்வீர்கள், ஆனால் இறங்கும் போது இறங்குபடியாக வருவீர்கள். அதாவது இறக்கத்திலிருந்து வருவீர்கள். அந்த ஒரு விஷயம் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கிடையாது. நீங்கள் செல்லும் போது இறங்குபடியாகவும் போகும்போது ஏறுபடியாகவும் போவீர்கள். அதனாலதான் சொல்றது, நீங்க வெளியே வரும்போது ஏறுபடியாக அப்பத்துல இருந்தே நீங்க ஏற ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில. அதனால திருச்செந்தூர் முருகனை பத்தி நம்ம அதிக பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். எத்தனை நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அதாவது பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதுதாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைவதற்கும் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் தீர்வா வெளியே வர வேண்டும் என்பதற்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை மட்டும் தினமும் மறக்காம சொல்லிட்டே வாங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில திருச்செந்தூருடைய முகபெருமானோட அருள் கிடைத்து உங்க வாழ்க்கையில நினைச்ச ஒரு வாழ்க்கை அமையும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது, இல்ல மனது ரொம்ப படபடத்துக்கிட்டு இருக்கும்போது, எந்த நேரம் நிமிஷமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கஷ்டம்னு தோணுதா, திருச்செந்தூர் முருகன் நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க. இது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். இதுல அவ்வளவு சக்தி இருக்கிறது. இதுல நம்பிக்கையோட நீங்க சொன்னீங்கன்னா ஒரு சில தினங்கள்லயே உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரே ஒரு அதாவது மந்திரத்துக்கு இருக்கிறது. நீங்க இதை வீட்டில இருந்தபடியே சொன்னா போதும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனோம், அங்க போய் தான் இதெல்லாம் சொல்லணுமான்ற எண்ணங்கள் கேள்விகள்லாம் இருக்கும். அது எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க உங்களுடைய வீட்டில இருந்தபடியே இந்த ஒரு விஷயத்த சொன்னாலே போதும். வேற எதுவுமே நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்லொழுக்கத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு இருக்குதுங்க. அதாவது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது. அந்த மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. நிச்சயமா முழு பலனையும் உங்களுடைய வாழ்க்கையில அடைஞ்சு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை அமையும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்னா அது இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்க சொல்ல போறீங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லிட்டு வரலாம், தப்பு இல்லை. உங்களுடைய கஷ்டம் வரும்போது தான் சொல்லணுன்றதெல்லாம் அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு தோன்றப்பெல்லாம் நீங்க சொல்லலாம். இதை நீங்க குளிச்சுட்டு தான் சொல்லணுன்றதெல்லாம் எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாதுங்க. மனசுல பக்தியும் முருகனோட அருளும் உங்களுடைய மனசார நீங்க நினைப்பும் இருந்தாலும் போதும். வேற எதுவுமே தேவையில்லை. அந்த அளவுக்கு சக்தி இருப்பதனால நீங்க தோன்றப்ப கூட நீங்க இதை சொல்லிட்டு வர முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அது இதுதாங்க. இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்க சொல்லிட்டு வரணும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் சொல்லிட்டீங்கன்னா தீராத நோய் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்காக இருக்கலாம், யாருக்கு இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்திற்கு கூடிய நபர்கள் அனைவர் வாழ்க்கையும் இது மாற்றி விடுங்க. முக்கியமா உங்களுடைய அனைத்து நபர்களின் தலையெழுத்து இது மாற்றுவதற்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அதனால திருச்செந்தூர் முருகனை நினைத்துக் கொண்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள். முக்கியமாக திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வேண்ட ஆரம்பித்து விட்டீர்கள், திருச்செந்தூர் முருகனுக்கு பக்தனாக ஆகிவிட்டீர்கள் என்றாலே உங்களுக்கு கடுமையான கஷ்டங்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில தினங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அது அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை மீண்டும் மீண்டும் நினைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்களுடைய குழந்தையின் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் கூடிய கஷ்டங்கள், தீராத நோய், தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நீங்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தைரியமான முறையில் நீங்கள் இதை தினமும் கூறி வாழுங்கள். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பான்மையான சக்தி வாய்ந்த விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குங்க. இதனால இதை நீங்க தைரியமுடன் கூறலாம். உங்கள் வாழ்க்கையில் கூடிய
ஒட்டுமொத்த கஷ்டங்களும் கூறுவதற்கு இந்த ஒரு ஸ்லோகங்களே உங்களை பார்த்தீங்கன்னா வழி நடத்துங்க. அதனால தைரியமாக இதை நீங்கள் இன்றே கூறி பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் இன்றே முடிவதற்கு நாளை பொழுது உங்களுக்கான பொழுதாகவும் அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த ஒரு ஸ்லோகத்தை திருச்செந்தூர் முருகனை நினைத்துக் கொண்டு நீங்கள் வீட்டிலேயே கூறலாம். நீங்கள் திருச்செந்தூர் முருகனை சந்திக்க கோவில் குளம் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லைங்க. நீங்கள் வீட்டிலிருந்தே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தையுமே, துயரங்கள் அனைத்தையுமே இதுவே பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு தள்ளி வைக்கும். அது ஸ்லோகம் என்னவென்று நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள பயனுள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். அதனால மறக்காம பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கும் போது கண்டிப்பான முறையில் ஒரு சில முரண்பாடுகளை மாறிவிட்டு நீங்கள் செய்து விடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஸ்லோகங்களை உச்சரிக்கும் போது சுத்தபத்தமாக உச்சரிங்கள். குடும்பத்துடன் சேர்ந்து உச்சரிப்பது ரொம்பவே விசேஷமான ஒன்று. அது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தாரையும் சுத்தபத்தம் வைத்து சொல்லுங்கள். தீட்டு போன்ற காரியங்களில் பெண்கள் இருக்கக்கூடாது. வீட்டில் கணவன் மனைவி உறவுகள் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் அசைவ உணவு போன்றவை சாப்பிட்டு இருக்கவே கூடாது. இல்லை அனைத்தும் தவிர்த்து விட்டுதான் நீங்கள் சொல்ல வேண்டும். முக்கியமாக இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் வைத்து சொல்லுங்கள். அது இன்னும் விசேஷமாக அமையும். அந்த ஸ்லோகம் என்னவென்பதை பார்ப்போம். இதை நீங்கள் குறைந்தது 3 முறை சொல்லி வாருங்கள். அதிகபட்சம் உங்களுடைய இஷ்டம். ஓம் வன்னி தேவாய வித்மகி மகாதாபாய தீமகி தன்னோ கிருத்திக பிரச்சோதயாத். இதை நீங்க தினமும் உச்சரிச்சு வாங்க. ஒரு நாள் உச்சரிச்சு வர விட்டுறாதீங்க. குறைஞ்சது 3 வாரங்களாவது மறக்காம உச்சரிச்சு வாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் 3 தடவைக்கு மேலாக சொல்லிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையை தலையெழுத்தே மாறிவிடும். அதுவும் ஒரே நாள் இல்லைங்க. தீராத நோய் அனைத்துமே தீர்ந்து இனி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தைரியமுடன் நம்பிக்கையுடன் பார்த்தீங்கன்னா இதை நீங்க சொல்லிட்டு வர வேண்டும். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முக்கியமா நம்ம வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கையில நமக்கான தேவைகளை மட்டும் இங்க பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனா இந்த வாழ்க்கையை மட்டும் அப்படின்னு நினைக்காம நாம் அனைவரும் என்று நினைத்து கொண்ட ஒரு நபர் வாழும் பொழுது ஒரு புண்ணிய ஆத்மாவை மாறுறாங்க. அப்படிப்பட்ட நபர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகங்களை சொல்லவும் கேட்கவும் முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஸ்லோகத்தை கேட்க முடிகிறது அல்லது நீங்களே உங்க வாயினால இதை உச்சரிக்க முடிகிறதுனா கண்டிப்பா புண்ணிய ஆத்மாவா நீங்க இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களான நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள்னு நிறைய நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லோருடைய வாழ்க்கையும் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடையாது. அதுவும் ஒரு சில நபர்கள் வாழ்க்கையில அது தெரிஞ்சிருந்தும் அதை சொல்ல முடியாம இருப்பாங்க. காரணம் அவர்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை சொல்ல முடியுதுனாலே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். முக்கியமா நீங்க ஒரு புண்ணிய ஆத்மாவா இருக்கீங்க. நீங்க நிறைய நல்லது மற்றவங்களுக்கு செஞ்சிருக்கீங்க. அதுவும் மனதார செஞ்சிருக்கீங்க. நிறைய நபர்கள் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்ல மற்றவர்களுக்கு என்று யோசிக்கிறதே கிடையாது. தனக்கு தனக்குன்றத மட்டுமே யோசிச்சு வாழ்றாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க தவிர்த்துட்டு மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மாவால் மட்டும்தான் இதை சொல்லவும் கேட்கவும் முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை பற்றி தான் இன்று நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வரும். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்களால கூற முடியுதுன்னா அந்த முருகனோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். முக்கியமா நீங்க முருக பக்தனா இருந்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியுது அப்படின்னாலும் அல்லது நீங்க வேறு ஏதோ கடவுளை நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களால இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடிகிறது என்றால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுல புண்ணியம் செஞ்சிருப்பீங்க. நீங்க ஒரு புண்ணிய ஆத்மாவாக தான் இருப்பீங்க. அதனாலதான் இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்களால சொல்ல முடியுது, உச்சரிக்க முடியுது. நீங்க நம்பினாலும் நம்பினாலும் இதுதான் ஒரு உண்மையான விஷயம். நீங்க கண்டிப்பான முறையில் நம்பிக்கையுடன் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. அதுவும் இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்களால வாயால சொல்ல முடியுதுனாலே கண்டிப்பா நீங்க பெரிய மாற்றத்தை ஏற்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அந்த முருகனே உங்களை தேடி வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். நீங்க தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவரே உங்களுக்கு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க இதை நம்பிக்கையோட சொன்னாலே போதும். அப்பேற்பட்ட ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நீங்க தினமும் உச்சரிக்கலாம். அப்படி தினமும் முடியாதவங்க வாரத்துல ஒரு நாளாவது உச்சரிச்சு வாங்க. அப்படி நீங்க வாரத்துல ஒரு நாள் உச்சரிக்கும் போதுமா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா துன்பங்களை போக்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும்.
நீங்க இதை வீட்டில் விளக்கேற்றிட்டு சொன்னாலும் சரி, விளக்க ஏத்தாம சொன்னாலும் சரி, ஆனா குளிச்சுட்டு சுத்தபத்தமா சொல்லுங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி பார்ப்போம். அந்த மந்திரத்தை நீங்க தினமும் உச்சரிக்கலாலும் பரவாயில்ல. வாரத்துல வீட்டில் ஒரு தடவை விளக்கேற்றும் போது உச்சரிச்சுங்க. அந்த மந்திரம் இதுதான். ஓம் பன்னி தேவாய வித்மகே மகாதாபாய தீமகி தன்யோ கிருத்திக்க பிரச்சோதயாத். இதை மட்டும் தினமும் சொல்லிவாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் தீர்த்து நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க இதை நம்பிக்கையோடு சொல்லிவாங்க. நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.